தமிழ் இலக்கியங்கள் போற்றும் பண்பாட்டு கருவூலம், மீனாட்சி அம்மன் கோவில் கோபுரங்கள் விண்ணை தொடும் அதிசயம், வரலாற்று சிறப்பும் கலாச்சார பெருமையும் கொண்ட தொன்மையான நகரம், உலகெங்கிலும் வாழும் தமிழர்களின் பெருமைமிகு அடையாளமாய் திகழும் மதுரையில் ஜூன் 10, 1972 அன்று ரகுநாத பிச்சை லட்சுமி தம்பதியர்களுக்கு மகனாக பிறந்தவர். பிச்சை சுந்தரராஜன் என்ற சுந்தர் பிச்சை சாதாரண ஒரு நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவர். சுந்தர் பிச்சை தனது ஆரம்ப கல்வியை சென்னையில் உள்ள ஜவஹர் வித்யாலயா மற்றும் வனவாணி பள்ளிகளில் பயின்றவர். இவரது தந்தை ஒரு மின் பொறியாளர் மற்றும் இவரது தாயார் சுருக்கெழுத்தாளர். சுந்தர் பிச்சை தன் வீட்டில் போன் வசதி கூட இல்லாத ஒரு சாதாரண குடும்பத்தில் வளர்ந்தவர். சுந்தர் பிச்சை கரக்பூர் IITயில் உலோகவியல் பொறியியலில் இளங்கலை பட்டம் பெற்றவர். அதன் பிறகு ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் மெட்டீரியல் சயின்ஸ் மற்றும் இன்ஜினியரிங் துறையில் முதுகலை பட்டம் பெற்றவர். அதன் பிறகு வார்டன் பள்ளியில் வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம் பெற்றார். 2004 ஆண்டு சுந்தர் பிச்சை கூகுளில் தயாரிப்பு மேலாண்மை மற்றும் மேம்பாட்டு தலைவராக சேர்ந்தார். சுந்தர் பிச்சை கூகுள் டூல்பார் மற்றும் கூகுள் குரோம் போன்ற தயாரிப்புகளை உருவாக்குவதில் முக்கிய பங்கு வகித்தவர். 2008 ஆண்டு குரோம் உலாவியை வெளியிடுவதில் அவர் நேரடியாக ஈடுபட்டார். அது உலகின் பிரபலமான உலாவிகளில் ஒன்றாக மாறியது. அமெரிக்க கணினி விஞ்ஞானி மற்றும் தொழில் முனைவர் லாரி பேஜ் அவருக்கு கூகுளின் முக்கிய தயாரிப்புகளான தேடல், மேப்ஸ், கூகுள் பிளஸ், விளம்பரங்கள் மற்றும் பிற முக்கிய சேவைகளின் பொறுப்பை வழங்கினார். 2015 ஆகஸ்ட் 10 அன்று கூகுளின் இணை நிறுவனர் லாரி பேஜ் கூகுளின் புதிய தலைமை நிர்வாக அதிகாரியாக, அதாவது CEO-ஆக சுந்தர் பிச்சையை நியமித்தார். அதன் தொடர்ச்சியாக 2019 ஆண்டு கூகுளின் தாய் நிறுவனமான ஆல்பபெட் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியாகவும், அதாவது CEO-ஆக சுந்தர் பிச்சை உயர்ந்தார். சுந்தர் பிச்சை IITயில் படிக்கும் போது படிப்பில் மிகவும் சுறுசுறுப்பாகவும் மற்றவர்களுடன் இணக்கமாகவும் இணைந்துள்ளார். சுந்தர் பிச்சை சக மாணவர்களுடன் இணைந்து ஒரு குழு திட்டத்தை நிறைவு செய்ய வேண்டியிருந்த போது குழுவின் மற்றவர்கள் அதை முழுமையாக செய்ய முடியவில்லை. ஆனால் சுந்தர் பிச்சை அந்த திட்டத்தை தனி ஒருவராக செய்து முடித்து பேராசிரியரிடம் பாராட்டையும் பெற்றார். சுந்தர் பிச்சை ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகத்தில் படிப்பதற்காக அமெரிக்கா செல்ல அவரது தந்தை தனது ஒரு வருட சம்பளத்தை பயன்படுத்தி பயணச்சீட்டை வாங்கி கொடுத்துள்ளார். அதுவும் சாதாரணமான ஒரு விமானத்தில். நீண்ட தூர பயணத்தில் சுந்தர் பிச்சைக்கு விமானம் குறித்து அச்சம் இருந்துள்ளதாக அவர் ஒரு பேட்டியில் கூறியுள்ளார். மேலும் சுந்தர் பிச்சை அமெரிக்காவில் படிக்கும் போது கார் வாங்கவோ அல்லது பிற அத்தியாவசிய செலவுகளை செய்யவோ கூட அவரிடம் பணம் இல்லை. அக்காலகட்டத்தில் கூகுளில் சேர்ந்ததும் ஒரு சாதாரண கார் வாங்கித்தான் அலுவலகத்திற்கு செல்வாராம். சுந்தர் பிச்சை கூகுளில் சேர்ந்த பிறகு முதல் சில மாதங்களில் அவர் உருவாக்கிய ஒரு பிரசன்டேஷன் குறித்து அமெரிக்க கணினி வல்லுநர்களான லாரி பேஜ் மற்றும் செர்ஜி பிரின் அவரை சந்தித்துள்ளனர். அந்த காலகட்டத்தில் அந்த நேரத்தில் சுந்தர் பிச்சை மிகவும் பயந்து சரியான பதிலை சொல்ல முடியாமல் திணறியுள்ளார். ஆனாலும் அவரது தயாரிப்புகள் குறித்து நம்பிக்கையாக இருந்தவர்கள் சுந்தர் பிச்சைக்கு தொடர்ந்து வாய்ப்புகள் கொடுத்துள்ளனர். சுந்தர் பிச்சையின் குடும்பம் ஒரு நடுத்தர குடும்பம் என்பதால் அவர்களது வீட்டில் முதல் கணினியை வாங்க பல வருடங்கள் சேமித்து கடின உழைப்பிற்கு பிறகு ஒரு புதிய கணினியை வாங்க முடிந்தது. அந்த கணினி தான் சுந்தர் பிச்சையின் ஆர்வத்திற்கு ஒரு முக்கிய காரணமாக அமைந்தது. சுந்தர் பிச்சை அமெரிக்கா செல்லும் போது அவரது தந்தை அவருக்கு சில $100 மட்டுமே கொடுக்க முடிந்தது. அது அவரது தந்தையின் முழு வருட சம்பளம் என்பதை அறியாத சுந்தர் பணம் குறைவாக இருந்ததால் சிறிது தயக்கத்துடன் விமானம் ஏறினார். ஒருமுறை சுந்தர் பிச்சை கூகுளில் பணியாற்றிய போது ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரி டிம் குக் சுந்தர் பிச்சையை தனது நிறுவனத்தில் ஒரு முக்கிய பொறுப்பில் சேருமாறு அழைப்பு விடுத்தார். ஆனால் சுந்தர் பிச்சை கூகுளில் தான் தனது வாழ்க்கையை தொடர விரும்புவதாக கூறி அந்த வாய்ப்பை மறுத்துவிட்டார். சுந்தர் பிச்சையின் வழிகாட்டுதலால் கூகுளின் வரைபட சேவை, அதாவது கூகுள் மேப் அறிமுகப்படுத்தப்பட்ட போது ஆப்பிள் நிறுவனம்
தங்கள் ஐபோன்களில் அதை நீக்கிவிட்டு சொந்தமாக ஒரு வரைபட சேவையை உருவாக்க அது முயற்சி செய்தது. அந்த நேரத்தில் சுந்தர் பிச்சை ஆப்பிள் நிறுவனத்தின் தலைமை நிர்வாக அதிகாரியான டிம் குக்கை அணுகி கூகுள் வரைபட சேவையை, அதாவது கூகுள் மேப்பை மீண்டும் ஐபோனில் இடம்பெற செய்ய பேச்சுவார்த்தை நடத்தினார். இந்த சம்பவம் தொழில்நுட்ப உலகில் சுந்தர் பிச்சைக்கு இருந்த செல்வாக்கை வெளிப்படுத்துகிறது. சுந்தர் பிச்சை 2013ஆம் ஆண்டு கூகுளின் ஆண்ட்ராய்டு பிரிவுக்கு தலைமை பொறுப்பை ஏற்றார். இதற்கு முன் ஆண்ட்ராய்டு பிரிவுக்கு தலைமை பொறுப்பை வகித்தவர்கள் சில காலங்கள் கூட முழுமையாக அந்த பதவியில் நீடித்ததில்லை. ஆனால் சுந்தர் பிச்சை ஆண்ட்ராய்டு பிரிவை வெற்றிகரமாக வழிநடத்தி இன்று உலகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான கோடி ஸ்மார்ட் போன்களில் ஆண்ட்ராய்டு இயங்குதளம் பயன்படுத்தப்படுவதற்கு காரணமாக இருக்கிறார். சுந்தர் பிச்சை கூகுளின் தலைமை பொறுப்பில் இருந்தபோதும் தனது பழைய நண்பர்களுடன் இன்னும் நெருக்கமான உறவை பராமரித்து வருகிறார். ஓய்வு நேரங்களில் நண்பர்களுடன் ஒன்றாக சேர்ந்து கிரிக்கெட், கால்பந்து விளையாடுவதை வழக்கமாக கொண்டுள்ளார். சுந்தர் பிச்சையின் சம்பளம் உலகின் அதிக சம்பளம் வாங்கும் தலைமை நிர்வாக அதிகாரிகளில் ஒருவராக இருந்தாலும் எளிமையான ஆடம்பரமில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு வருகிறார். சமூக பணிகளில் ஆர்வம் கொண்ட சுந்தர் பிச்சை பல்வேறு தொண்டு நிறுவனங்களுக்கு நன்கொடை அளித்து வருகிறார். குறிப்பாக கல்வி மற்றும் வறுமை ஒழிப்பு திட்டங்களுக்கு சுந்தர் பிச்சை அதிக முக்கியத்துவம் தருகிறார். இந்திய அரசு சுந்தர் பிச்சையின் இந்தியாவிற்கான பங்களிப்புகளை பாராட்டி சுந்தர் பிச்சைக்கு 2022ஆம் ஆண்டு பத்மபூஷன் விருதை வழங்கியது. சுந்தர் பிச்சை இந்த விருதை பெற்றபோது இந்தியா என் ஒரு பகுதி என்று அவர் பெருமிதத்துடன் கூறியுள்ளார். தமிழ்நாட்டின் மீனாட்சி மண்ணில் பிறந்து, அதாவது மாமதுரையில் பிறந்து உலக அளவில் ஒரு பெரிய நிறுவனத்தின் தலைமை பொறுப்பை வகிக்கும் ஒரு தமிழராக சுந்தர் பிச்சை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக திகழ்கிறார். அவரது வெற்றி தமிழ்நாட்டில் இருந்து வரும் இளைஞர்கள் மிகப்பெரிய கனவுகளை காணவும் தொழில்நுட்ப துறையில் சாதிக்கவும் மிகப்பெரிய உந்துதல் சக்தியாக விளங்குகிறார். கணிப்பொறி உலகில் கலங்காத மேதை, தன்னம்பிக்கையின் தனி அடையாளம், திறமையால் உலகை வென்ற மதுரைக்கார தமிழன், தன் உழைப்பால் உயர்ந்த சாதனை நாயகன், கனவு காணும் இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை விதை, கூகுளின் தலைமை பொறுப்பில் ஒரு பொற்காலம், எளிமையாய் வாழ்ந்து உயரங்கள் தொட்டு உலக தமிழர்களின் பெருமையாய் விழுகிறார் சுந்தர் பிச்சை. நன்றி, வணக்கம்.